ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறுகடி காசை நீங்கள் வந்து எதிர்பார்த்தது தாங்க கண்டிப்பாக நடக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட் செக்ஷன் பார்க்க முடியுது. நெகட்டிவாக இந்த மாதிரி மீனா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, கோவப்படுறாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படிலாம் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் மீனாவை வந்துட்டு சீரியல் கேரக்டராக தாண்டி ஒரு பர்சனலாக வந்து திட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலைங்க. ஏன்னா சீரியலாக பார்த்துட்டு போயிடலாம். இந்த எபிசோட்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீனாக்கு வந்து ஆல்மோஸ்ட் உண்மை தெரிய வந்தாச்சு. அதை பற்றி அவங்க திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, நம்ம ஒரு ஒரு சீரியலாக வந்துட்டு இது வந்து ஒரு சீரியல் நினச்சிருந்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சாதாரணமாக சப்போர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒரு ரியல் லைஃப்ல இப்படியும் நடக்குங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நார்மலாக ஒரு மாதிரி ஹீரோயின் மாதிரி நடந்துட்டு போயிருந்தாங்கன்னா இது ஒரு டிப்பிக்கல் நார்மல் சீரியலாக ஆயிருக்கும். பட் இல்லைங்க, நாங்கள் ஹீரோயின் சைடில் நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரியே காமிக்கிறோம். ஸோ ஸ்டோரியை கொஞ்சம் எடுத்து விட்டு நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னும் எபிசோடில் செல்வம் வந்துட்டு மீனா கிட்ட பார்த்து பேசின விஷயங்களை வச்சு மீனா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னவோங்க யார் சொல்கிறத நம்புறது, ஆனால் இதோட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் அதை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எஸ், அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முத்துக்கு வந்துட்டு இந்த குடிக்கிறது நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்தை வந்து ஜூஸில் கலந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நம்ம விஜயம்மா குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் வயிற்ற கலக்குதுன்னு வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்துட்டு அண்ணாமலை அப்பவுமே திட்டாரே, நேற்று நம்ம கோவப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு அவருக்கு மேலே, அதாவது முத்து மேலே நேற்று நம்ம திட்டிட்டு வந்தான். ஸோ இது திட்டினதெல்லாம் அவன் திருந்துவான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் பாசமாக பேசுனதுலாம் கூட நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாவுமே முத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணாமலை அப்பா தான் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பக்கம் கன்சோல் பண்ணாங்க. ஸோ ஜூஸ் குடிக்க தான் கன்சோல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்க இப்படி சொன்னது வந்து ஒரு வகையில் அவருக்குமே வந்து ஆறுதலாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஹோல் ஃபேமிலியுமே வந்து, அதாவது ஹோல் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக நின்னது. அதே போல் வந்துட்டு இன்னைக்கு சிட்டி வந்துட்டு மீனாவை பார்த்து இந்த ஒரு மாதிரி இலக்காரமாக பேசினது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மீனாக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இது இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், சிட்டியை வந்து பேசுகிறான். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சாலே ஓரளவுக்கு ட்ரூத் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ரவி வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மீனா ஃபேன்ஸ் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கான ட்ராக்குமே இருக்குது. இன்னும் ஒரு 2 எபிசோட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கான ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பக்கம் மூவ் பண்ணுற மாதிரியான ட்ராக்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஜஸ்ட் எபிசோடை இன்றைக்கி பார்க்குறோமா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனாலே நம்ம சீரியல் அந்த அளவுக்கு மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நெகட்டிவ் ட்ராக் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சிறுகடி காசை பற்றி பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் நெகட்டிவாக பேசினாலும் சீரியல் வந்து ஒரு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இதை தொடர்ந்து வர பாசிட்டிவ் ட்ராக் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ரேட்டிங் வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாரதி கண்ணம்மா இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதுதான் வந்து டிஆர்பிக்கு வழிவகுத்து கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சந்தோஷம் தான். ஸோ நேற்றுமே கூட ஒரு ரேண்டம் பர்சன் ஒருத்தர் வந்துட்டு சிறுகடி காசை பற்றி கமெண்ட் பண்ணி ஒரு வியூவர்ஸ்லாம் கூட போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய முத்து மீனா ஃபேன்ஸ்லாம் கூட மீனாக்காக சப்போர்ட்டிவாக பேசுனீங்க. ஏன்னா மீனா வந்து எல்லா விஷயத்துலையும் முத்துக்காக நின்றுருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இத்தனை நாள் வளர்த்த பெற்ற அப்பா அம்மாக்கே அவர் பற்றி புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது மீனாக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறது தான். ஸோ பட் எனிவே அவங்கள விட்டு கொடுக்கல. ஸோ அவங்கள எப்படி திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு ஹீரோயினா. ஸோ அதுதான் வந்து பேச வேண்டிய விஷயம். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு விதின் ஒரு 2 எபிசோட்ஸ் 3 எபிசோட்ஸ்லாம் கொடுத்துட்டா அப்படின்னா 1000 எபிசோட்ஸ் கதை இருக்காதுங்க. ஸோ இது வந்து ஒரு மூவி கிடையாது, 3 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ சீரியல், ஸோ டே பை டே ஒவ்வொரு நாளும் தான் கதை மூவ் ஆகும். ஸோ எப்படி முத்துவுடைய கேரக்டரை செதுக்கியிருக்காங்களோ, அதாவது எப்பயுமே குடிகாரன், ஒரு கட்டத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், என்னப்பா ஒரு ஹீரோ கேரக்டர் இந்த மாதிரி குடிகாரன் தான் காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேரக்டரே ஒரு மாதிரி வில்லா வளைச்சு இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா கேரக்டருமே அப்படிதாங்க கொஞ்சமாக மாற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.